வணக்கம் ஜிடிவி. தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் என் மண் என் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சி திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் கடல் அலை போல கூடியிருந்த மக்களிடையே பேசிய எழுச்சி உரையில் சூரபத்மனை வதம் செய்த பிறகான சாந்தமடைந்த கோலத்தில் முருகப்பெருமான் காட்சியளிக்கும் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணியை என்னும் திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாது கூடி அன்பை வெளிப்படுத்திய பொதுமக்களின் ஆதரவால் சிறப்புற்றது. இந்தியா முழுவதும் இருந்து திருத்தணி கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அதிகம். தமிழுக்கு பெருமை சேர்க்கும் ஊர் என்று அருணகிரிநாதர் பாடியுள்ளார். தணிகை புராணத்தை எழுதிய காஷ்யப முனிவர், பெரும் ஆளுமைக்கான விசாக பெருமாள் ஐயர், தமிழ் உரையாசிரியர் சரவண பெருமாள் ஐயர் என தமிழுக்கு பெருமை சேர்த்த ஆன்றோர்கள் வாழ்ந்த மண். 3000 ஆண்டுகள் பழமையான ஈம பேழைகளையும் ஈமத்தாழிகளையும் திருத்தணியில் கண்டெடுத்து 3000 ஆண்டுகளுக்கு முன்பே திருத்தணியின் மக்கள் சிறப்புடன் வாழ்ந்து வந்தனர் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவரும் 2வது குடியரசுத் தலைவரும் உயர்ந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த மண் இது. யார் யாரோ பெயரில் மக்களின் வரிப்பணத்தில் பெயர் வைப்பதும் கட்டிடம் கட்டுவதுமாக இருக்கும் தமிழக அரசியல் கட்சிகள் ஆசிரியர்களின் பெருமையை உயர்த்திய இம்மண்ணில் பிறந்து நாட்டின் முதல் குடிமகனாக உயர்ந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற இத்தனை ஆண்டுகளாக முன்வரவில்லை. தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்ததும் திருத்தணியில் அவருக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும். அந்தந்த மண்ணின் பெருமைக்குரிய மனிதர்களை அடையாளப்படுத்தாமல் எல்லா இடங்களிலும் திராவிட கட்சிகளின் தலைவர்களின் பெயரை வைப்பது வெட்கக்கேடு. 1956ஆம் ஆண்டு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது திருத்தணி ஆந்திராவுடன் இருந்தது. 1960ஆம் ஆண்டு வரை ஆந்திராவுடன் இருந்த திருத்தணியை தமிழகத்துடன் இணைக்க வேண்டும் என்று போராடிய சிலம்பு செல்வர் ஐயா மாப்போ சிவஞானம் அவர்கள் குடும்பம் இன்று பாஜகவில் இருப்பது பெருமை அளிக்கிறது. தேச நலனை, நாட்டின் நல்ல எதிர்காலத்தை, இளைஞர்கள், மாணவர்கள், மகளிர் மற்றும் விவசாயிகள் மேம்பாட்டை விரும்பும் நல்ல மனிதர்கள் அனைவரும் பாஜகவில் இணைந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சியை தருவதாகும். வேண்டும் மீண்டும் மோடி என்ற வாக்கியம் மக்களின் மனதில் ஆழப்பதிந்துள்ளது. கர்மவீரர் காமராஜர் அவர்களை பொய் சொல்லி தோற்கடித்து திமுக ஆட்சிக்கு வந்த 1967ஆம் ஆண்டிலிருந்தே உருவான 4 பிரச்சனைகள் இன்று வரை மக்களை தொடர்ந்து பாதித்துக் கொண்டிருக்கின்றன. திமுகவின் லஞ்ச ஊழல், குடும்ப ஆட்சி, வீட்டினுள் இருந்து ஜாதியை வீதிக்கு கொண்டு வந்து திமுக செய்யும் ஜாதி அரசியல் அடாவடித்தன போக்கு, இவை 4ம் கடந்த 50 ஆண்டுகளாக தமிழக மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றன. இவை 4ஐயும் அரசியலில் இருந்து அகற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அது நமது கடமை. அதற்கான நேரம் இதுதான். இவற்றை அகற்ற நமது மாண்புமிகு பாரத பிரதமர் 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும். முதல் முறை பொறுப்பேற்ற 5 ஆண்டுகளில் நமது பிரதமர் லஞ்சத்திற்கு எதிரான ஆட்சி செய்து ஊழலை அடியோடு கட்டுப்படுத்தினார். 2வது முறை பொறுப்பேற்ற 5 ஆண்டுகளில் உலக அளவில் வளர்ச்சி பாதையில் பயணம் செய்யும் நாடாக நமது நாட்டை மேம்படுத்தியுள்ளார். அடுத்து வரும் 5 ஆண்டுகள் நமது அடுத்த தலைமுறைக்கான ஆட்சியாகும். காங்கிரஸ் திமுக கூட்டணி 2004 முதல் 2014 வரை 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தபோது 2G அலைக்கற்றை, நிலக்கரி சுரங்கம், உரம் என அனைத்து துறைகளிலும் ரூபாய் 12 லட்சம் கோடி ஊழல் செய்து நமது நாடு உலக அரங்கில் ஊழல் நாடு என்ற பெயரை பெற்றுத்தந்தது. வளர்ச்சி, கலாச்சார, பாதுகாப்பு என ஊழலற்ற நல்லாட்சியால் நமது நாடு இன்று உலக அரங்கில் தலை நிமிர்ந்து கொண்டிருக்கிறது. 110 கோடி மக்களுக்கு நமது நாட்டிலேயே உருவாகிய கொரோனா தடுப்பூசிகள் 2 முறை, அதாவது 220 கோடி தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு நமது நாடு மக்களை கொரோனாவில் இருந்து மீட்க முடிந்தது. 1 ரூபாய் கூட ஊழல் இல்லாத மக்கள் நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டிருந்ததால் மட்டுமே இது சாத்தியமானது. 10 ஆண்டுகளில் ரூபாய் 12 லட்சம் கோடி ஊழல் செய்த காங்கிரஸ் ஆட்சியில் இது போன்ற நோய் பரவல் ஏற்பட்டிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் கடந்த 10 ஆண்டுகால நல்லாட்சியில் இந்தியா முழுவதும் 4 கோடி பேர் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 50.10 கோடி மக்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கப்பட்டுள்ளது. இன்று நாம் அதிக அளவில் பயன்படுத்தும் டிஜிட்டல் முறையிலான பண பரிவர்த்தனைக்கு அடிப்படையே இந்த வங்கி கணக்குகள் தான். 11 கோடி கழிப்பறைகள், தமிழகத்தில் 46 லட்சம் விவசாயிகளுக்கு விவசாய கௌரவ நிதியாக ரூபாய் 6000 என இதுவரை 15 தவணைகளாக 30,000 ரூபாய் வழங்கியது என ஏழை எளிய மக்களை, விவசாயிகளை, இளைஞர்களை, மகளிரை மையப்படுத்தி பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சி நடைபெற்று வருகிறது.
இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்கார பாராளுமன்ற உறுப்பினரை அரக்கோணம் பெற்றிருக்கு. ஆனால் அவரால் திமுகவுக்கு மட்டும்தான் பயனே தவிர அரக்கோணம் தொகுதிக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை. கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதிக்கு எந்த திட்டங்களையோ மக்கள் பணிகளையோ அவர் செய்து தரல. மாறாக 1250 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காரு. அவரது வீட்டில் நடந்த வருமான வரி சோதனையில் 1250 கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக கண்டறிந்திருக்கிறார்கள். 8 லட்சம் கோடி ரூபாய் கடனில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு. திமுக ஆட்சிக்கு வந்து 32 மாதங்களில் 2,69,000 கோடி புதிய கடன்களையும் வாங்கியிருக்கு. தமிழகத்தின் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் 3,20,000 ரூபாய் கடன் சுமை இருக்கு. திமுகவினர் கொள்ளையடிக்க மக்களின் தலையில் கடன் சுமையை திணிக்கிறாங்க. திருத்தணியில் ஒரு கிராமத்தில் 28 லட்சம் ரூபாய் செலவில் அரசு துவக்கப்பள்ளி ஒன்றிற்கு கட்டடம் கட்டினாங்க. கட்டிடத்தை திறந்த முதல் நாள் பள்ளிக்கு மாணவர்களும் ஆசிரியர்களும் வந்தபோது 60 ஆண்டுகளுக்கு முன்பு பெருந்தலைவர் காமராசர் கட்டிய பாலங்கள் இன்னும் சிறு கீறல் கூட இல்லாமல் பயன்பாட்டில் இருக்கும்போது ஊழல் திமுக கட்டும் கட்டிடங்கள் ஒரு மாதம் கூட தாங்குவது கிடையாது. இதுதான் திராவிட மாடல் அரசு. திராவிட கட்சிகள் சாலைகள் அமைப்பதில் கூட பெருமளவு ஊழல் செய்து கொண்டிருக்காங்க. அறமற்ற அறநிலையத்துறையிலும் கொள்ளையடித்து கொண்டிருக்காங்க. திமுக திருத்தணியும் அதற்கு விலக்கல்ல. தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வரும்போது அறநிலையத்துறை நீக்கப்பட்டு கோவில்கள் அந்தந்த ஊர் மக்களாலேயே நிர்வகிக்கும்படி செய்வோம். வரும் பாராளுமன்ற தேர்தலில் குடும்ப அரசியல் செய்யும் ஊழல் கட்சிகள் முழுமையாக புறக்கணிக்கப்பட வேண்டும். நமது நாட்டின் வளர்ச்சி அடுத்த கட்டத்திற்கு செல்ல ஏழை மக்கள் அனைவரும் முன்னேற ஊழலற்ற லஞ்சமில்லாத ஆட்சி தொடர்ந்து நடக்க மக்கள் நலத்திட்டங்கள் பெருக மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கரங்களை வலுப்படுத்துவோம். தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்போம் என்று அலை கடலென திறந்திருந்த மக்களிடையே எழுச்சி உரையாற்றினார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை.